கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாய் தங்கியிருப்பீர்கள், நீங்கள் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், இன்று சில அற்புதமான காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஐயா, ஒரு மனிதனை எப்பொழுது ஆண்டவர் பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார்? கர்த்தரே ஒரு மனிதனை பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். பாருங்கள், எப்பொழுது ஒரு மனிதன் பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் பாக்கியவானாயிருப்பான்? எப்படி கர்த்தர் ஒருவேளை ஒரு மனிதனை அவனுடைய சத்துருக்களின் இஷ்டத்திற்கு ஒப்புக்கொடாமல் இருப்பார்? பாருங்கள், படுக்கையில் வியாதியாய் கிடக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்புவார் நிச்சயமாய். எப்பொழுது யாரை எழுப்புவார் என்பதை நாம் தியானிக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. நிச்சயமாய் கர்த்தர் இது போன்ற அற்புதமான அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். இதை 41ஆம் அதிகாரத்திலே சங்கீதக்காரன் இதை திட்டமாய் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆகிய சங்கீதக்காரன் பாருங்க, 41:1 இப்படியாக சொல்லுகிறார்: சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். நன்றாக கவனியுங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். என்ன நடக்கும்? அவனுக்கு தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஒருவேளை இந்த உலகத்துக்கெல்லாம், இந்த நாட்டுக்கெல்லாம், ஒருவேளை ஒரு ஊருக்கெல்லாம், ஒருவேளை ஒரு குடும்பத்திற்கு கூட தீங்கு வரலாம். ஆனால் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ள ஒரு நல்ல அற்புதமான ஒரு மனிதனை தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். எந்த தீங்கு வந்தாலும் சரி, எத்தனை ஆபத்துகள் உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, நிச்சயமாய் அவன் பாதுகாக்கப்படுவான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டுமா? அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு கர்த்தர் அவனை ஒப்பு கொடுப்பதில்லை. யாரையா? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ள மனிதனை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஒரு காரியத்தை கருத்திலே கொள்ளுங்கள். 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது: படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். என்ன வியாதியா இருக்கட்டும், குடும்பத்துல அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, எதுல நோய் கண்டது போன்ற பிரச்சனைகள், அல்லது உங்க பைனான்ஸ்ல, உங்க வேலையில, உங்க ஊழியத்துல, எதில் வேண்டுமானாலும் நோய் கண்டது போன்ற பிரச்சனைகள், ஐயா, தளர்ந்து விடுமோ, அழிந்து விடுமோ, இனி வாழ முடியாதோ, எத்தனையோ உபத்திரவங்கள் இருக்கிறதே என்ற சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனாலும் பாருங்கள், அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது: படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற, ஓ மைட்டி காட், ஓ தேவ பிள்ளைகள் ஆனாலும் சரி, அவர்களுடைய பிள்ளைகள் ஆனாலும் சரி, அவர்கள் செய்து வருகிற வேலை ஆனாலும் சரி, ஒருவேளை அவருடைய ஊழியமே படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற மனுஷனை போல் இருக்கலாம். அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்தி பாதுகாத்து மேன்மைப்படுத்துவார். நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது: சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். பாருங்கள், நம்முடைய கடந்த வார கூட்டங்கள் பீகார் மாநிலத்திலே அற்புதமான கூட்டங்களாய் நடந்தேறியது. என்னையா ரகசியம் கேட்டீங்கன்னா, நாம் தேடி போன இடங்கள், எங்கே தேவை உள்ளவர்கள் இருக்கிறார்களோ, எது இருண்ட கண்டமோ, எது பிரச்சனையில் இருக்கிற இடமோ, அல்லது எங்கே தேவையுள்ள ஜனங்கள், பிரச்சனையில் இருக்கிற ஜனங்கள், நொந்து நொடிந்து போனவர்கள் இருக்கிறார்களோ, அவர்களை நோக்கி நாம போகும் பொழுது, நம்முடைய ஊழியம் போகும் பொழுது, அல்லது உங்களுடைய பார்வை அதை நோக்கி கடந்து வரும் பொழுது, அல்லது நீங்கள் அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது,
அந்த ஜனங்களுக்கு ஆதரவாய் இருக்கும் பொழுது, அந்த ஜனங்களை குறித்து நீங்க சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போலவே சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தையாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். தீங்கு நாளிலே கர்த்தர் உங்களை விடுவிப்பார். இல்லை சொல்ல எல்லா காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நம்புங்கள். பாருங்க, இன்னும் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். ஆனாலும் பாருங்க 5 அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாகவோ பாருங்க, சிலர் நினைக்கலாம் அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது, இவர்கள் குடும்பம் எப்பொழுது அழியும் என்று ஒருவேளை பலரும் யோசனை பண்ணி கொண்டிருக்கலாம். பாருங்கள், மனிதர்கள் சில நேரங்களிலே நாம் நேசிக்க வேண்டிய மனிதர்கள், நாம் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் நேசிக்க வேண்டிய, அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய மனிதர்கள், நாம் ஒருவேளை ஜெபித்தாலும் கூட அவருடைய எண்ணங்கள் சில வேளைகளிலே தாறுமாறாய் போகிறது. எப்பொழுது இவர்கள் அழிந்து போவார்கள், எப்பொழுது இவர்கள் மண்ணாய் போவார்கள், எப்பொழுது இவர்கள் பெயர் அற்று போகும் என்று நினைக்கிற ஜனங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் என்னை தூட்டி திரிகிறான். ஒருவேளை உங்களை உங்க பிள்ளைகளையும் அப்படியே தூட்டி திரியலாம். தெருவிலே அவர்கள் தூட்டலாம், யார் வேண்டுமானாலும் தூட்டலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, வஞ்சனையாய் பேசுகிறவர்கள் உங்களை சுற்றி வந்து பேசலாம். ஒருவேளை சிலர் வந்து உங்கள்கிட்ட பேசும்போது ஐயா என்ன அன்பா பேசுற மாதிரி பேசி கடைசியில் வஞ்சனையாய் பேசி விடுகிறார்களே. என்னால் இதை தாங்க முடியவில்லை. அவர்கள் இருதயங்களிலே அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு வருகிறார்கள், கபடமாய் பேசுகிறார்கள். மாத்திரமல்ல, தெருவிலே போய் என்னையும் என் பிள்ளைகளையும் தூற்றுகிறார்கள் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். என் சத்துருக்கள் எல்லாம், என் பகைஞர் எல்லாம் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி, தீரா கடன், தீரா கஷ்டம் அவர்களை பிடித்துக் கொண்டது. படுக்கையில் அழிகிறது போல இவர்களும் இவர்கள் குடும்பமும் இவர் கையின் பிரயாசங்கள் பிள்ளைகள் எல்லாம் படுக்கையில் தீரா வியாதியில் கிடப்பவர்கள் போன்று இவர்கள் கிடக்கிறார்கள். இனி இவர்கள் எழும்புவதில்லை, இவர்கள் இனி எழுந்திருப்பது இல்லை என்கிறார்கள் என்று சொல்லப்பட்டபடியே ஒருவேளை உங்கள் சூழ்நிலை இருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்க 9ஆம் வசனத்திலே, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் குதிகாலை தூக்கினான். இப்படியாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாக சிறுமைப்பட்டவர்கள் மீது நீங்கள் சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் இது போன்ற எல்லா தீங்கிலும் உங்களை விடுவித்து பாதுகாத்து, உங்கள் சத்துருக்கள், உங்களுக்கு வேண்டாதவர்கள், உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறவர்கள் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உங்கள் பெயரை உயர்த்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் செய்த பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நாங்கள் பீகார் மாநிலத்தில் இருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் செய்த அதிசயமான காரியங்களுக்காகவும் அதற்காக ஜெபித்த என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் தேவ சமூகத்திலே நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். பாருங்கள், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. பூரண கிருபையோடு என் அன்பு சகோதர சகோதரிகள் மீதும் அவர்கள் பிள்ளைகள் மீதும் இறங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தையாய் இருக்கும்படியாய் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த நல்ல பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல பாடத்திற்காக, நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தீங்கு நாளில் நாங்கள் விடுவிக்கப்படும்படியாய் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் ஐயா இந்த கஷ்டத்திலும் வேதனையிலும் வியாதியிலும் கடனிலும் அகப்பட்டிருக்கிற நாங்கள் உயிரோடே பாதுகாக்கப்படும்படியாய் பூமியிலே பாக்கியவான்களாய் இருக்கும்படியாய் எங்கள் சத்துருக்களின் கைகளுக்கு அவருடைய எண்ணங்களுக்கு விருப்பங்களுக்கு நீர் எங்களை ஒப்பு கொடாதபடி பாதுகாக்கும்படியாய் சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தையோடு வாழ்கிற பாக்கியத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் எழுப்புவார், தாங்குவார், தப்புவிப்பார், சுமப்பார்.
வைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே அன்பு பிள்ளைகளை கர்த்தர் தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, இவருடைய படுக்கை முழுவதையும் கஷ்டங்கள், வியாதனைகள், தோல்விகள், அவமானங்கள், எல்லா கடன்கள், எல்லா பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தரே நீர் மாற்றி போடும்படியாய் நன்றியோடுமை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தருடைய பூரண கிருபை இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். வஞ்சகமாய் பார்க்கிற, ஏளனமாய் பார்க்கிற ஜனங்கள் மத்தியில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நீரே ஆசீர்வதித்து சகல சௌபாக்கியங்களோடு இவர்கள் வாழும்படியாய், சகல கிருபைகளோடு இவர்கள் வாழும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றி போடுகிறவராய் சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் இவருக்கு கையின் பிரயாசங்களுக்கும் முன்பாக கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு பேர் மீது பூரண கிருபை உண்டாவதாக நீரே ஆசீர்வதித்து நீதியின் வலது கரத்தினால் இவர்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். என் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சில ரகசியங்கள் வேதத்திலே இருக்கிறது, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரிடத்திற்கு பயந்தவர்களிடத்தில் தேவனுடைய ரகசியம் இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, சில ரகசியங்கள், சில ஆழமான சத்தியங்களை நாம் கடைபிடிக்கும் பொழுது, அதை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்தும் பொழுது சத்தியத்தை அறிவீர்கள். அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். எதுல இருந்தெல்லாம் விடுதலையாக்கும்? எல்லா பிரச்சனைகள், கடன்கள், எல்லா குடும்ப பாடுகள், வருத்தங்கள், எல்லா தேவைகள், எல்லா டிஸ்டர்பன்ஸ்கள் எல்லாவற்றிலும் இருந்து சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுதலையாக்குவது சத்தியம். இதை அறிந்து தியானித்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மையும் மகிமையுமாய் வைப்பார். நீங்கள் வாழ்ந்து சிறந்து மகிமை அடைவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன்.